வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். வடமாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம். 11வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். சஜித் பிரேமதாசாவின் உறுதிமொழி. கொக்கு தொடுவாய் புதைகுழி அகழ்வு பணி நிறைவடைந்தது. 52 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. மன்னார் கருங்கண்டல் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்தார் சஜித் பிரேமதாச. யாழ்ப்பாணத்தின் தமிழ்நாட்டில் இல்லையே. இந்திய உயர்நீதிமன்ற நீதியரசர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். வடமாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம். வடமாகாணத்தில் உள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு என்னும் கருப்பொருளிலான கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக வடமாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவரினால் முன்னெடுக்கப்பட்டது. இதில் அரச நியமனத்தில் உள்வாரி வெளிவாரி பாகுபாடு வேண்டாம், எல்லோருக்கும் ஒரே பட்டம்தான், வயது ஏறுது வாழ்க்கை போகுது, வேலையை கொடு என்ற வாசகங்கள் எழுதிய பாதைகளை ஏந்திய வண்ணம் தமது எதிர்ப்பு கவனஈர்ப்பினை முன்னெடுத்ததுடன் கோஷங்களையும் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சிதறுதேங்காய் அடித்து தமது எதிர்ப்பினை முன்னெடுத்தனர். இதில் 40க்கும் மேற்பட்ட வேலையில்லாத பட்டதாரிகள் ஒன்றியத்தின் உள்ளிட்ட மாணவர்கள் பங்கு பெற்றினர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். சஜித் பிரேமதாசாவின் உறுதிமொழி. இலங்கை நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். எமது கடல் வளங்கள் கொள்ளை போவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று திங்கட்கிழமை 15ஆம் தேதி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்தபொழுது இதனை தெரிவித்தார். இதன்போது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பணிமனைக்கு சென்ற அவர் அந்த கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து உரையாடினார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் இங்கு வருகை தந்துள்ளேன். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது. முக்கியமாக நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். மேலும் மன்னார் மாவட்டத்துள்ள மீனவர்களின் பிரச்சினையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுப்பேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். வடக்கு மக்களின் அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை, மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளேன். இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல உள்ளேன். இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று தீர்வு பெற்றுக் கொள்வதே அவசியம். மன்னார் மாவட்டத்தில் மட்டுமன்றி வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன. இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கான சிறந்த திட்டங்கள் இலங்கை முழுவதும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வரவிருக்கின்றேன். நுண்கடன் திட்டம் ஊடாக பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. மேலும் வடக்கு கிழக்கில் காணாமல் போன ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களை மையப்படுத்தி நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளேன். மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எண்ணியுள்ளதோடு அதனை வடக்கு கிழக்கு மையப்படுத்தி தீர்வு பெற்றுத் தருவேன். மாகாண சபை முறைமையை வலுப்படுத்தி அதை நிச்சயமாக பாதுகாக்க நடவடிக்கைகள் முன்னெடுப்பேன். அத்தோடு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய பல செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். மறைந்த எனது தந்தையார் ரணசிங்க பிரேமதாச மாகாண சபையை இல்லாது ஒழிப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. மாகாண சபை கட்டமைப்பை பாதுகாக்கவும் நான் முயற்சிகளை மேற்கொள்வேன் என்றார் சஜித் பிரேமதாச. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கொக்கு தொடுவாய் புதைகுழி அகழ்வு பணி நிறைவடைந்தது. 52 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று திங்கட்கிழமை 15ஆம் தேதி முடிவுக்கு வந்தன. அங்கு கண்டறியப்பட்ட அனைத்து மனித எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டமையை அடுத்து இந்த பணி நிறைவடைந்ததாகவும் இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 10ஆம் நாளான நேற்று பணிகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்தவை வருமாறு. நேற்றுடன் இந்த மனித புதைகுழியிலிருந்து 52 எலும்புக்கூடுகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் துப்பாக்கிச் சன்னம், திறப்பு கோர்வை என்பனவும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் நிறைவடைந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் இந்த புதைகுழி தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கூறினார்.
நேற்றைய 10ஆம் நாள் அகழ்வுப் பணிகளும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நடைபெற்றிருந்தன. 3ஆம் கட்ட அகழ்வில் 12 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டன. முன்னதாக 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அகழ்வானது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி தண்ணீர் குழாய் பொருத்துவதற்காக நிலத்தை தோண்டிய போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இக்குழியானது மனித புதைகுழி என முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் தோண்டப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் கட்ட அகழ்வு பணி ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மன்னார் கருங்கண்டல் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்தார் சஜித் பிரேமதாச. மன்னார் கருங்கண்டல் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்தார் சஜித் பிரேமதாச. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கருங்கண்டல் பாடசாலை இலத்திரனியல் மூல வகுப்பறை கையளிக்கும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று திங்கட்கிழமை 15ஆம் தேதி காலை இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட கருங்கண்டல் பாடசாலையில் அமைக்கப்பட்ட குறித்த இலத்திரனியல் மூல வகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்து மடுக்கல்வி பணிப்பாளர், கருங்கண்டல் பாடசாலை அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் பிரதிநிதி வசந்த் இணைந்து குறித்த ஸ்மார்ட் வகுப்பறைகளை வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர். மேலும் குறித்த பாடசாலைகளின் நூலகங்களுக்கு தேவையான ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு புதிய நூல்கள் கொள்வனவு செய்ய தலா 1 லட்சம் ரூபாய் நிதியும் சஜித் பிரேமதாசாவினால் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ்ப்பாணத்தின் தமிழ்நாட்டில் இல்லையே இந்திய உயர் நீதிமன்ற நீதியரசர். தமிழ்நாட்டில் இவ்வாறான தமிழ் இல்லையே என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் தமிழும் சைவமும் தலைத்திருக்கின்றன என்று கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதியரசர் சிவஞானம் தெரிவித்தார். வட்டுக்கோட்டையில் சிவபூமி தேவார மடம் திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், இந்தியாவில் தமிழ்நாடு என்று பெயர் இருந்தும் அங்கே தமிழ் இவ்வாறு இருக்காதா என்று யோசிக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் தமிழும் சைவமும் தலைத்திருக்கின்றன. சைவத்துக்கும் தமிழுக்கும் சேவை செய்ய கலாநிதி ஆறு திருமுருகன் தமிழ்நாட்டுக்கு வருகை தர வேண்டும். சாதாரண தொண்டு செய்பவர்கள் விளம்பரங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விளம்பரத்திற்காகவே தொண்டு செய்கிறார்கள். ஆனால் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தன்னலம் இல்லாது எவ்வளவோ திருப்பணிகளை செய்து வருகிறார். இத்தகைய பணிகள் மன்னர்கள் செய்ய வேண்டியவை. இவர் சாதாரணமாக செய்து வருகிறார். இது இறைவனின் அருள் இல்லாமல் செய்ய முடியாது. இறைவனின் அருள் அவருக்கு உள்ளது. சைவமும் தமிழும் எல்லாரையும் வாழ வைக்கும். அத்தகைய பணி செய்பவரை யாழ்ப்பாணம் பெற்றுள்ளது. இத்தகைய பணி தமிழகத்தில் இல்லையே. அது காலமாற்றத்தால் சுருங்கி போயுள்ளது. ஆறு திருமுருகனின் பணி உலகில் பல இடங்களிலும் தேவையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.